உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருந்தாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நிறைய அந்த அந்த பிறகு அவங்க அந்த தொழில் வாய்ப்புகளையும் பிடிச்சு கொள்ள மாட்டாங்க. பிறகு அவங்களோட வாழ்க்கையை கொண்டு செல்றதுல மிக சிரமம். அவங்களோட அடுத்த ஒரே ஆப்ஷன் வெளிநாடு போகிறது. வெளிநாடு போகலையே ஒரு ஸ்கில்டாக்களாக இல்லாமல் போகக்குள்ள அவங்க அங்கே போயும் செய்ய போகிறது ஒரு லேபர் தான் இருக்க போகிறது. அவர் பிள்ளையர் விளங்கி கொள்ள வரும். கொஞ்சம் இப்போ நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல சமூக பணி, ஒரு நல்ல விஷயம், அங்கே மக்களுக்கு தேவையான விஷயம், பிரயோசனமான விஷயம். மற்ற பிரதேசத்தில் இருக்கிற பயிற்சி நிறைய தொடர்புற மாணவர்கள் உடனடியாக The beneficiaries, the expected beneficiaries are the youth, the parentless, single parented, abandoned, and the marginalized and the deprived of opportunity for livelihood earning due to lack of employment skills. Right? It is very short course, only 1 or 1.5 months, but after that we can give some additional training. எல்லாமே கம்ப்யூட்டர் துறையில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் கொண்டு வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இது நான் முதலாவது இருக்கிறது இந்த பிரிண்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த துறையில் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு கோர்ஸ். ஏதாவது சின்ன சின்ன தொழில் செய்வாங்க, ஆனால் கிட்டத்தட்ட 50 பேர் 35,000 பேர் சும்மா இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தரமான we are compelled to do that. Level NVQ level 3 into O level. So what it means? So if the NVQ level, if someone is யூனிவர்சிட்டி சென்று அங்கே அவர்களது கல்வியை தொடர்ந்து அரசாங்க உத்தியோகத்தில் செல்லக்கூடிய வகையில் மட்டுப்படுத்தப்படாமல் O லெவல் A லெவல் வரைக்கும் அவர்கள் படித்துவிட்டு மீதியாக என்ன செய்யலாம் என்ற சில திட்டங்களையும் இந்த கல்வி திட்டத்தில் இருக்கின்றது. அந்த திட்டத்தினூடாக இந்த அமைப்புகள் உருவான பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. எனக்கு பிடித்த வசனம் ஒன்று நான் வந்தவுடனே பார்த்தேன். இந்த அமைப்பு இந்த காலேஜ் விவேகானந்தர் 150 வருடங்களுக்கு முன்னர் என்ன கனவு கண்டாரோ அது நடந்து கொண்டிருக்கின்றது. நான் வந்தவுடனே வாசித்தேன். இங்கே ஒரு வசனம் இருக்கின்றது, எவ்வளவு காலம் உடல் இருக்கின்றதோ அவ்வளவு காலம் ஏதாவது ஒரு வேலை செய்வது தவிர்க்க முடியாத விடயம். எனவே மற்றவர்களுக்கு எந்த வேலைகள் நன்மை தருமோ அவற்றை செய்ய வேண்டும். விவேகானந்தர் சொல்லியிருக்காரு 150 வருடத்துக்கு முன்னர். கனடாவிலிருந்து பூஸ் நிறுவனம் என்ன செய்யணுமோ அதை செய்திருக்குது. அந்த பூஸ் நிறுவனத்துக்கூடால இது SW விவேகானந்த காலேஜ் என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டிருக்கின்றது. அது கூடாத இந்த மாணவர்கள் என்னத்தை படிக்கணும் அதை நீங்கள் படிக்கணும். அதை படித்து விட்டு நீங்கள் அதை பயிற்சியை முடித்து விட்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையில் நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அதான் விவேகானந்தரே சொல்லியிருக்காருன்னு நினைக்கலாம். நான் சொல்லுவோம் அதான் வேறு வழி இல்லை. எல்லாரும் அரசாங்க உத்தியோகம் பார்க்க வேண்டும் என்ற கனவிலிருந்து விடுபட வேண்டும். நம்ம நாட்டை பொறுத்தவரையில் அரசாங்க உத்தியோகத்துக்கு எல்லாரும் போக முடியாது. ஆனால் இந்த பயிற்சி முடித்தவர்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போக முடியாது என்று இல்லை. நிச்சயமாக அந்த பயிற்சியை நீங்கள் ஒழுங்காக முடித்தீர்களானால் உங்களை அரசாங்க உத்தியோகத்துக்கு எடுத்துக்கொள்வார்கள். முடியாதவர்கள் காரணம் பயிற்சிக்கு 100 பேர் ஃபோன் பண்ணியிருந்தாங்க, இன்டர்வியூ வந்தாங்க 26 27 பேர். நானும் அதில் இருந்தேன். கடைசியாக பயிற்சிக்கு வந்தாங்க குறை, அதுலேயும் இன்னும் கொஞ்சம் பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஆகையினால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பயிற்சிகளை முடித்து விட்டு அரச உத்தியோகத்தில் இணையக்கூடியவர்கள் அரசு உத்தியோகத்தில் இணைந்து ஏனையவர்கள் சுயதொழிலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பை இந்த உண்மையில் மாணவர்கள் முயற்சி எடுத்து உங்களது ஏனைய நண்பர்களையும் இவை சம்பந்தமான விளக்கங்களை கொடுத்து விவாகர பயிற்சிகளை முடிப்பதனூடாக நான் நினைக்கின்றேன் இந்த இலங்கை நாட்டிலே இந்த தொழில் வாய்ப்பற்ற பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டுள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் இன்னொரு இடத்தை கூறுகின்றேன். நானும் ஆரம்ப காலத்தில் பாலாஜி பேப்பர் வேலை செய்தேன். அது போக தொண்டராசிரியர் கூட எனக்கு கிடைத்திருந்தது. எல்லாத்தையும் விட்டு விட்டு நான் சுயதொழிலில் ஈடுபட்ட வழியால் தான் என்னை தெரிந்தவர்களுக்கு தெரியும். நான் இப்போ ஒரு அரசாங்க ஒருத்தர் எடுக்கிற சம்பளத்தை விட கூடுதலான சம்பளத்தை நான் எடுக்கின்றேன். நான் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றேன். எனது ஸ்டூடியோவில் 5 பேர் வேலை செய்வார்கள். அதே போல் கிட்டத்தட்ட 12 பேருக்கு நான் சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கும். ஆனால் அரசாங்க உத்தியோகம் நான் பார்த்திருந்தால் மட்டுப்படுத்தப்பட்ட 30,000 40,000 சம்பளத்துக்குள்ளே நின்றிருப்பேன். காரணம், நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சிகள் முடிப்பதன் ஊடாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களில் ஒத்த காலில் சுயதொழில் செய்வதனாக எங்களது காலில் நாங்கள் நிற்கலாம். அதை நான் சுராஜா சொன்னோம். நாங்கள் அவரோட சொல்லும்போது சொன்னேன், பரவாயில்ல எவ்வளோ காலம் போனால் பரவாயில்ல, சரியான ஆக்களை தெரிவு செய்ய சொல்லி. ஏனென்றால் நாங்கள் இந்த இது 6 மாதத்தில் படிக்கிற ஒரு இளைஞரோட பக்கத்தில் போய் பார்த்தோமோ தெரியாத எவ்வளோ தூரம் அவர்களுடைய நோக்கம் என்ன, இல்லாட்டி அவர்களுக்கு சந்தேகங்கள் என்ன. சில நேரம் நாங்கள் குறிப்பிட்டது போல காலக்கிரமத்திலே இந்த தனியார் துறையிலே வேலை வாய்ப்புகள் நல்ல முறையிலே அவர்களுக்கு எல்லாம் நடந்து வருவது
நம்பிக்கை வந்தால் நிச்சயமாக எதிர்காலத்திலே இளைஞர்கள் அரசாங்கத்தை நாடி போகாமல் தனியார் துறையிலேயும் வந்து முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தார் என்று நம்புகின்றேன். இந்த கோர்ஸை பொறுத்தவரை இந்த பயிற்சியை பொறுத்தவரை நான் பெற்றோர்களுக்கு கேட்டுக்கொள்வதை நீங்கள் அதிகமானவர்கள் விவேகானந்தா இன்ஸ்டியூட் அந்த இந்த பருவாங்கரை அந்த பக்கத்தில் தான் கூடிய அளவு ஆட்களை அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள். ஆகவே அங்கிருந்து அந்த வாய்ப்புகள் அங்கே அந்த பயிற்சி நிறைய lot of mismatch between what we provided in the training and what they are required in the actual job placements. அவ்வாறு அந்த தொழிற்பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் பயிற்சியை முடித்து தொழில்துறைக்கு அனுப்புகின்ற அந்த ஒவ்வொரு பயனனுடைய தராதரம், அதாவது எந்த அளவு தூரம் அவர்கள் திறன்படுத்தி பெற்றிருக்கிறார் என்று பார்த்தால் அது மிகவும் அது விரும்பத்தகாத நிலையில். ஏனென்று சொன்னால் வழங்கப்பட்ட பயிற்சிக்கும் அந்த தொழில்தாரனுடைய எதிர்பார்க்கின்ற அந்த தேவைக்கும் அங்கிடையே பாரிய ஒரு இடைவெளி காணப்பட்டது. So we thought that not just get to the involvement of the private sector, but it is need to get to know the exact requirement of the private sector and accordingly designing the courses with those requirements. Then we can provide a real required person to the that specific job placement. எங்களுடைய இந்த தொழிற்பயிற்சி வழங்கலுக்கு ஆதரவு வழங்குகின்ற முயற்சியானது தனியார் துறையினர், அதாவது தொழில் தரனரை இந்த தொழிற்பயிற்சி வழங்குவதோடு இணைப்பது மட்டுமல்ல, அதாவது ஆரம்ப கட்டத்திலிருந்து தொழிற்பயிற்சிக்கு தயாராகின்ற திட்டமிடுகின்ற அந்த ஆரம்ப கட்டம் முதல் தொழிற்பயிற்சி முடிக்கும் காலகட்டம் வரை அவர்களை உள்வாங்கி அவர்களுடைய தேவைகள் அவருடைய கருத்துக்களை உள்ளடக்கி அதற்கு ஏற்ற விதத்தில் பாடவிதானத்தை வடிவமைத்து அதன் அடிப்படையில் தொழிற்பயிற்சி வழங்குவதுதான் இப்போது என்னுடைய நோக்கமாகவும் முயற்சியாகவும் இருக்கின்றது. So I think the parents as well as the selected 22